இன்னைக்கு ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் 700 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், அதே மாதிரி நிஃப்டி வந்து 200 பாயிண்ட்ஸ் மேலே போய்கிட்டு இருக்கு. வெர்தமான் டெக்ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 8% வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5% மேலே இருக்கு. ஓவரால் மார்க்கெட்ஸ் பார்க்கும்போது எல்லாமே வந்து பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கு. அதனால் மார்க்கெட் எந்த ரேஞ்சுக்கு போயிருக்கு, எந்தெந்த பாசிட்டிவ் குவார்டர் ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண வீடியோ ஃபுல்லாக பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆக முன்னாடி வந்து கிஃப்ட் நிஃப்டிலே ஒரு 250 பாயிண்ட்ஸ் அளவுக்கு பாசிட்டிவ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180 பாயிண்ட்ஸ் அளவுக்கு வந்து பாசிட்டிவ் ஓப்பன் ஆனாங்க. இதுக்கு மேஜரான ரீசன் என்ன, ஏன் வந்து கிஃப்ட் நிஃப்டி இந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக ஒரு கேப் அப் கொடுத்துச்சு, நான் அது மாதிரிலாம் நம்ம பார்த்தோம்னா ரீசன்ஸ் வந்து பார்த்தோன்னா சிம்பிள். இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேடில் வந்து வரப்போது எப்போ வேணாலும் சைன் ஆகிடலாம். இன்னும் ஒரு வாரத்தில் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் சமிட் இருக்குது. ஸோ அப்போ வந்து ட்ரம்ப்பும் மோடியும் வந்து மீட் பண்ணிக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து இந்த ட்ரேடில் வந்து சைன் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது மார்க்கெட்டில். ஏன்னா வந்து இப்போ யூஎஸோடைய அந்த கார்ன் எக்ஸ்போர்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைனா வந்து மேஜராக வந்து குறைச்சிருக்காங்க. ஆனால் வந்து யூஎஸோடைய கார்ன் வந்து இப்போ நம்மளுக்கு இந்தியாவுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது, ஒரு தாட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடில் வந்து கன்ஃபார்ம் சைன் ஆகிடும். இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15% ஒரு 20% வந்து பார்த்தீங்கன்னா டேரிஃப் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே கன்சாலிடேட் ஆகிடும். இப்போ மீதி இருக்கிற ஒரு 30% வந்து குறைஞ்சிரும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து எல்லாருக்கும் இருக்குது. ஸோ 30% வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து அந்த டேரிஃப் குறைஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு பயங்கரமாக ஒரு பூஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான எண்ணம் இருக்கனால பயங்கரமாக மார்க்கெட் வந்து இன்றைக்கி பயங்கர ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் யார் மேஜராக ஃபோக்கஸில் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் ஆகுது. கிட்டத்தட்ட ஓவரால் செக்டரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6% வந்து பயங்கரமாக ஒரு ரேலியில் இருக்காங்க. ரீசன்ஸ் என்னென்னு பார்க்கும்போது ஏன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான் வந்து டேரிஃப் இஷ்யூ வந்தப்போ பயங்கரமாக அடிவாங்க. ஏன்னா டெக்ஸ்டைல் வந்து 50% வந்து அவங்க தான் யூஎஸ் தான் நம்பி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த டைமில் வந்து அந்த ட்ரம்போடைய டேரிஃப் எல்லாம் வந்த பின்னாடி பயங்கரமான அடி விழுந்துச்சு. அவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பயங்கரமாக கீழே விழுந்துட்டு இருந்த டைமில் இப்போ வந்து அந்த ட்ரேடில் வந்து சைன் ஆகும். ட்ரேடில் வந்து சைன் ஆச்சுன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து பயங்கரமாக பூஸ்ட் ஆகும். ஏன்னா வந்து வியட்நாம், பங்களாதேஷ் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25% வந்து பார்த்தீங்கன்னா டேரிஃப் இருக்குது. பட் நம்மளுக்கு வந்து ஒரு 16 to 20 இருந்தாலும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியனுடைய கூட்ஸ்க்கு வந்து அங்கே நல்ல மதிப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ அதே 20% பங்களாதேஷ் கூட நம்ம கம்பேர் பண்ணுறோம், நாம தான் வின் ஆகும். ஏன்னா நம்மளோட குவாலிட்டி நல்லா இருக்கும், நம்ம ஆல்ரெடி ப்ரூவன் அந்த மார்க்கெட்டில். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதே வந்து ஸ்டாக்ஸ் வந்து நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அவங்க அதிகமாக வந்து விரும்புவாங்க அப்படின்றத உண்மை. யூஎஸ் உடைய அந்த கஸ்டமர்ஸ் இல்லை அந்த இவங்களா இருக்கட்டும், அந்த மார்க்கெட் லீடர்ஸாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பயங்கரமாக ஒரு ஃபோக்கஸில் இருக்குது. இன்றைக்கி வந்து வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேரோடைய ப்ரைஸ் வந்து 8.3% வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு அப்பு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 441 ரூபாய்க்கு போயிருக்காங்க அவங்களுடைய ஷேரோடைய ப்ரைஸ். நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெல்ஸ்பன் லிவிங் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.5% வந்து 6% வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எந்தெந்த இதுன்னு சொல்லிட்டு மேஜராக இருக்கக்கூடிய ட்ரைடண்டாக இருக்கும். ட்ரைடன் வந்து 4%, சியா சில்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3%. இவங்க தான் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வந்து முக்கியமான ஒரு பிளேயர்ஸாக இருக்கக்கூடியவங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பயங்கரமான ஒரு ரேலி இருக்காங்க, பயங்கரமாக ஒரு பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க. ரீசன்ஸ் என்னன்னா அந்த ட்ரேடில் தான். ட்ரேடில் மட்டும் சப்போஸ் சைன் ஆகலை, ட்ரம்ப் வந்து திரும்ப பல்ட் அடிக்கிறான்னா முடிவுகள் வந்து விபரீதமாக இருக்கும். ஐடி செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பாசிட்டிவ் ஒரு 3% மேலே வரைக்கும் ஏறிருக்காங்க. முக்கியமான கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஏன்னு பார்க்கும்போது இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், HCL இவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்காங்க. முக்கியமாக அதுலேயும் சொல்ல போனால் இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5% வரைக்கும் இன்றைக்கி ஒரே நாள் வந்து அவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து ஏறி இருக்குது. ரீசன்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கும்போது FIA வந்து இப்போ ரிட்டர்ன் ஆகிட்டாங்க மார்க்கெட்டுக்கு. ஏன்னா FIA வந்து இப்போ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பையிங் ட்ரெண்டில் இருக்காங்க. அது இல்லாமல் இந்த ட்ரேடில் வந்து சைன் ஆச்சுன்னா இது வந்து 2 நேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பயங்கரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும், பயங்கரமாக ஸ்மூத்தாக இருக்கும் எல்லா உறவும் அப்படின்றனால நெக்ஸ்ட் டார்கெட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைபேக் ஷேர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நேற்று அவங்க சொல்லும் போது இல்லை அது மாதிரி நாங்கள் வந்து 19% ப்ரீமியம் அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஷேர்ஸ் வந்து நாங்கள் பைபேக் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ப்ரொமோட்டர்ஸோடைய ஹோல்டிங்ஸ் வந்து அதிகமாகும் அப்படின்ற மாதிரி வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து நேற்று பேசியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே ரீசன்ஸ் இருக்கும்போது அதே சமயத்தில் வந்து ட்ரேட் டாக்கும் வந்து நடக்கிறனால பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் இருக்குது ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும். இன்ஃபோசிஸ் அவங்க வந்து பயங்கரமாக மார்க்கெட்டை வந்து மூவ் பண்ணிருக்காங்க. நிஃப்டி 50லே வந்து ஓவராலாக பார்க்கும்போது அவங்க வந்து டாப் பர்ஃபார்மன்ஸாக இருக்காங்க. ஏன்னா 5% வரைக்கும் ஏறிக்காங்க அவங்களுடைய ஷேர் ப்ரைஸ். ஓவராலாக பார்க்கும்போது நிஃப்டியில் இந்த மாதிரி TCS வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3%, அந்த HCL பார்க்கும்போது 3.5% வரைக்கும் ஏறி இருக்காங்க. HCL எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1380 ரூபாய் 90 ரூபாய்க்கெல்லாம் கிடைச்ச ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1540 ரூபாய்க்கு வரைக்கும் போயிருக்கு. இப்போ இந்த ட்ரேடினால மார்க்கெட்டில் வந்து பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதாவது FIA உடைய அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மார்க்கெட்டுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்துருக்கு. ஏன்னா கடைசி 5 நாளாக வந்து அவங்க விற்கவே கிடையாது. லாஸ்ட் 5 நாளாக வந்து தொடர்ந்து பையிலே இருக்காங்க. லாஸ்ட் 5 days மீன்ஸ் அந்த சனி ஞாயிறு லீவாக நம்ம அதே கன்சிடர் பண்ணல. லாஸ்ட் 5 ட்ரேடிங் செஷன்ஸை சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஒரு நடுவில் ஒரு 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்துருந்தாங்க. பட் ஆனால் FIA வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மார்க்கெட்டில் வந்து அவங்களுடைய பணத்தை வந்து போட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் 5 ட்ரேடிங் செஷன்ஸ் வந்து அவங்க கொடுத்த அந்த பையிங் சிக்னல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து மேஜரான ஒரு சிக்னல். ஏன்னா ஓகே மார்க்கெட் வந்து மேலே தான் போக போகுது. ஏன்னா வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உள்ள வந்துட்டாங்க, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் ஆல்ரெடி ப்ளே பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ இது மாதிரி வந்து குளோபலாக இந்த மாதிரி விஷயங்களும் வந்து எல்லாமே பாசிட்டிவ் இருக்குன்ற மாதிரி எல்லா அப்ரோச்சும் சேர்த்து மார்க்கெட் வந்து ஒரு பயங்கரமாக ஒரு ரேலிக்கு கொண்டு போயிட்டு இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்னைக்கு பயங்கரமாக ஒரு அப்பில் இருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு 26,000 நம்மளுடைய எந்த செக்டர் வந்து பயங்கரமாக இன்னைக்கு பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஜுவல்லர்ஸ். ஏன்னா வந்து அந்த ட்ரம்போடைய டேரிஃப் போட்ட விஷயத்தில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி
பயங்கரமாக அடினா 2வது அடி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நம்மளோட ஜுவல்லர்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் இது கொடுத்துருக்காங்க. பிஎல் குளோபல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே நாள் வந்து அவங்களும் 6% பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க. அலோக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4% கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் ஃபோர்ஜ் வந்து 4%. பாரத் ஃபோர்ஜ் இவங்க என்ன ஜுவல்லர்ஸ் இல்லை இவங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும் அவங்க ஜுவல்லர்ஸும் இல்லை டெக்ஸ்டைலும் இருந்தாலும் பாரத் ஃபோர்ஜ் வந்து ஆட்டோமொபைல்ஸ் வந்து அந்த பார்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க. இவங்களுடைய ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு சில இடத்துல வந்து கார்னர் பண்ணியிருந்தாங்க, நல்லா கொஞ்சம் கீழே விழுந்து இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏன்னா இப்போ ட்ரம்ப்போடைய அந்த டேரிஃபோடைய விஷயமே எப்படின்னா நம்மளுக்கு இந்த செக்டர் அந்த செக்டர் பர்டிகுலர் போடலாம் மொத்தமாக 50% அடிச்சப்போ எந்தெந்த செக்டரில் மேஜர் கான்ட்ரிபியூட் இருந்துச்சோ அது எல்லாமே அடிச்சிருந்தாங்க அந்த டைமில். இப்போ வந்து அந்த ட்ரேடில் வந்து சைன் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவலில் பார்க்கும்போது அந்த ஆட்டோமொபைல்ஸ் அந்த எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த பார்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேரிஃப் வந்து குறையும். அதனால் வந்து இவங்களுடைய ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு ஃபோக்கஸ் இருக்கும், இவங்களுக்கு வந்து நல்ல ரெவன்யூ கிடைக்குன்ற அந்த இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்றைக்கி வந்து எல்லா செக்டர்ஸும் ஏற்றிட்டு இருக்காங்க. எதெல்லாம் முக்கியமாக டாப் கான்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்காங்க அவங்களெல்லாம். அதனால தான் வந்து ஐடி செக்டர் இன்றைக்கி ஒரு ரேலி, அப்புறமா வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியும் நல்ல ரேலி. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து அவங்க அதனால தான் வந்து சொனாட்டா அம்மா வந்து நியூஜென் சாஃப்ட்வேர் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 4.5% வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருக்காங்க இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும். கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்டர்நேஷனலாக விழுந்தனால வந்து நம்மளுடைய கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. முத்தூட் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே நாள் வந்து 3.5% வந்து கரெக்டாக இருக்காங்க, 108 பாயிண்ட்ஸ் வந்து டவுனு. அதே மாதிரி வந்து பூனாவாலாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் இயர் 2026 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருந்தாங்க அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ். பட் இருந்தாலும் வந்து அவங்க பயங்கரமாக ஒரு ரேலியில் இருந்துச்சதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ வந்து ப்ராஃபிட் புக்கிங் அடிப்படையில் வந்து ப்ராஃபிட் புக்கிங்லாம் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணனால நீங்கள் அவங்க ஒரு 2% வந்து கரெக்டாக இருக்காங்க. மணப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2% வர கரெக்டாக இருக்காங்க. இதுக்கு ரீசன்ஸ் என்னன்னா அதுதான் கோல்டு வந்து இப்போ அந்த ரேட் குறைஞ்சனால தான். கோல்டு அண்ட் சில்வர் டியூஸ்டேல வந்து பயங்கரமாக கரெக்ட் ஆச்சு. கோல்டு ஒரு 5%, சில்வர் ஒரு 8% கரெக்ட் ஆச்சு. பட் நம்மளுக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்றது நம்ம தெரியாது. ஏன்னா நேற்று லீவுன்றனால இன்றைக்கி தான் வந்து மார்க்கெட் திரும்ப ஓப்பன் ஆகும். அது கோல்டு பீஸோ இல்லை சில்வர் பீஸோ வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களால எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கோல்டும் சரி சில்வரும் சரி கிட்டத்தட்ட ஒரு 4% ஒரு 5% வரைக்கும் கரெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. அது வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. மார்க்கெட் ஓப்பனிங் டைம்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 4%, திரும்ப 4.5, திரும்ப 5 அது மாதிரி திரும்ப மாறி அதுக்குள்ளே வந்து பவுண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து கோல்டும் சரி சில்வரும் சரி லாஸ்ட் ஒரு 35-40 டேஸில் வந்து பயங்கரமாக ஒரு அப்பில் போன அவங்களுடைய இதெல்லாமே இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. கோல்டு வந்து ஒரு 25% வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேலி கொடுத்துச்சு. இப்போ வந்து அது கரெக்ட் ஆகிட்டு இப்போ வந்து 15% வரைக்கும் வந்திருக்காங்க. சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 48% வரைக்கும் ரேலி பயங்கரமாக போன ரேலி இப்போ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17.3% அளவுக்கு வந்து இப்போ நிச்சிருக்காங்க. சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓவராலாக லாஸ்ட் ஒரு இதில் பார்க்கும்போது அப்பயும் பயங்கரமாக நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கேட்டால் கோல்டும் சரி சில்வரும் சரி இப்போ வரைக்கும் நெகட்டிவ் கொடுக்கல. பட் ஆனால் ஃபியூச்சரில் மேபி இன்னும் கரெக்ட் ஆகுமான்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். யாராலுமே சொல்ல முடியாது எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு. பட் இப்போதைக்கு சில்வர் வந்து நெகட்டிவ் கொடுக்கல. அதாவது லாஸ்ட் ஒரு 30 டேஸ்க்கு முன்னாடி கன்சிடர் பண்ணவங்களுக்கு இந்த பயமாக ரேலி ஸ்டார்ட் ஆகிட்டு அப்புறம் உள்ள கன்சிடர் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ கொஞ்சம் அடி விழுந்திருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ 139 இருக்குது ஒரு சில்வர் பீஸோடைய ஒரு ப்ரைஸு. ஆனால் அது வந்து 175 வரைக்கும் போச்சு. 150 அதில் கன்சிடர் பண்ணவங்களுக்கு பயமாக அடி விழுந்திருக்கும். பட் ஆனால் யாரெல்லாம் ஒரு 105 இல்லை 110 120 வரைக்கும் கன்சிடர் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் இப்போ வரைக்கும் ஒரு சின்ன பாசிட்டிவ் தான் இருப்பாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12-13% வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தான் இருப்பாங்க. பட் இன்னும் கரெக்ட் ஆச்சுன்னா அது வந்து ஒரு தர்ம சங்கடமான நிலைக்கு நம்மளை கொண்டு போயிடும். SW சோலான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க வந்து ரினியூவபிள்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ரிலையன்ஸ் வந்து பயங்கரமாக பேக் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 ட்ரேடிங் செஷன்ஸ்லாம் பயங்கரமான வீழ்ச்சி, கிட்டத்தட்ட ஒரு 14% மேலே வந்து விழுந்திருந்தாங்க. ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு நெகட்டிவ். ஏன்னா குவார்டர்லி ரிசல்ட்ஸ் யாருமே அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. ரொம்ப ஒரு நம்ம எதிர்பார்க்கும் மாதிரி எதுவுமே இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அடி மார்க்கெட்டில். அவங்களுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 274 அவங்களுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 228 227 அந்த ரேஞ்சுக்கு வந்து போயிட்டாங்க. ஏன்னா ரிலையன்ஸ் வந்து அவங்களை பெருசாக பேக் பண்ணியிருக்காங்க. ரினியூவபிள்ஸாக இருக்காங்க. ரினியூவபிள்ஸ்ன்றது ஃபியூச்சரிஸ்டிக் செக்டார். ஸோ அதுக்கு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து ரிலையன்ஸ் வந்து மேஜராக பேக் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாமே கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதை கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வச்சிருந்தேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து கொடுக்கல. அதுக்கு நெகட்டிவாக போனால அவங்களுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15% மேலே விழுந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து பாசிட்டிவாக கொடுக்கக்கூடிய சவுத் இந்தியன் பேங்க் அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் மட்டுமே பேசிட்டு இருக்கு. அதே சமயத்தில் வந்து நெகட்டிவும் ஒரு சில ஸ்டாக்ஸ் போய்கிட்டு இருக்குது. அதையும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ எந்த ஸ்டாக் நம்ம கன்சிடர் பண்ணுறதா இருந்தாலும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து எந்த செக்டரில் இருக்காங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு நம்ம பார்த்துட்டு வாங்குறது ரொம்ப காஷியஸான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் இருக்கக்கூடிய டாப் பர்ஃபார்மிங் கம்பெனிஸ் தான் வந்து பயங்கரமாக ரேலியில் இருக்காங்க. ஏன்னா ட்ரேட் டீல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தான் இதாக இருக்கும். ஸ்மால் கேப் மிட் கேப் எல்லாம் வந்து என்ன ஆக போகுதுன்னு நம்ம பார்த்தோம்னா ஸ்மால் கேப் மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஐநாக்ஸ் விண்டும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பயங்கரமாக ஒரு ஏறி இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரிலையன்ஸ் பவர்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்மால் கேப் கம்பெனி அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே நாள் வந்து பார்த்தீங்கன்னா 5.3% வரைக்கும் பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அந்த மாதிரி கம்பெனிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டருடைய இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா வித்துட்டு ஓடிடுவாங்க. ஏன்னா ரீசெண்டாக செபிலேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது மாதிரி அந்த ஸ்மால் கேப்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் கிட்டத்தட்ட ஒரு 40% கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து பயங்கரமாக வந்து டிக்ரீஸ் பண்ணிக்காங்க அவங்களுடைய ஸ்டேக்கை. ஒரு சில கம்பெனிஸ் வந்து வித்துட்டே ஓடிடுவாங்க. அதனால வந்து கொஞ்சம் பார்த்து இதை பண்ணி பாருங்க ஸ்மால் கேப் மிட் கேப் கன்சிடர் பண்ணும்போது அப்படின்ற மாதிரி செபியும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து ஒரு சில கம்பெனிஸ் வந்து பயங்கரமாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க.
பட் ஒரு சில கம்பெனிஸ் வந்து அதே சமயத்தில் வந்து அந்த ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸை வந்து கம்மி பண்ணி அதை விற்றுட்டு நம்மளுடைய தலையில் கட்டிட்டு அவங்க வந்து இது பண்ணி பணத்தை எடுத்துகிட்டு போகிறது இது மாதிரி விஷயங்களும் நடக்குது. ஸோ எந்த கம்பெனி நீங்கள் பண்ண போகிறீங்க ஏது பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப காஷியஸாக இருக்கணும். மார்க்கெட் அவ்வளோ 26,000 தாண்டிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து புல் மார்க்கெட்டை பயங்கரமாக போயிட்டே இருக்க போது திரும்ப கரெக்டே ஆகாதுன்னு நினச்சிட்டு அங்கங்கே கடன் வாங்கிட்டே இல்லை வந்து கையில் இருக்க எல்லா காசும் எடுத்துன்னு போயிட்டு ஸ்டாக்ஸில் வந்து பயங்கரமாக போட வேண்டாம். ஏன்னா எந்த ஸ்டாக்ஸ் எப்போ எந்த சமயத்தில் எது மாதிரி ஆகும்னு யாருக்குமே தெரியாது. அதனால தான் வந்து பல பேஸ்கெட்ஸில் நம்மளுடைய இதை போட்டு வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாமளும் வந்து ஸ்டாக்ஸை வந்து கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி எல்லா காசையும் போய் போட்டுற வேண்டாம். கொஞ்சமாக பார்த்து இதாக பண்ணுங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் மார்க்கெட் வந்து பயங்கரமாக போயிடுச்சு திரும்ப குறையாதனால கிடையாது. ஏன்னா ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் எப்படி இருந்தாலும் மார்க்கெட் வந்து அன்சர்டனிட்டிஸ் இருக்கும். அதனால் வந்து திரும்ப கரெக்டாக இருக்கும். வாய்ப்புகள் எல்லாம் பிரகாசமாகவே இருக்குது. ஸோ வந்து அவ்வளோதான் மார்க்கெட் வந்து போயிடுச்சு இனிமேல் நம்ம பிடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எதுவுமே போட வேணாம். ஏன்னா சில்வர் கோல்டு வந்து ஸ்டார்டிங் வாங்கி தான் பிரச்சனை இல்லை. ஸ்டார்டிங் வாங்கணும் இப்பயும் சொல்கிறேன் ஒரு 15-20% ப்ராஃபிட் இருப்பாங்க ஒரு 40 நாளைக்கு முன்னாடி வாங்கியிருந்தா கூட. பட் ஆனால் அந்த ரேலி ஸ்டார்ட் ஆகிருப்பேன் உள்ளே போனவங்க எல்லாருமே இப்போ வந்து மாட்டிக்கிட்டாங்க. அது மாதிரி வந்து நாமளும் எதுலையும் மாட்டிக்கக்கூடாது ட்ராப்பில் இல்லை பபிள்ஸில் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இது. ஏன்னா கொஞ்சம் பார்த்து கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுறது ஓகே. பட் லம்சமாக வந்து விற்கிற காசு எல்லாத்தையும் போட்டு இது பண்ணுறதுன்னு கொஞ்சம் அட்வைசரி. பட் மற்றபடிக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் ரிஸ்க்கை வந்து பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க.